அதாவது என்ன கேட்கிறாருன்னா, ஒரு ஹதீஸ குதுசில இருக்கிறது, நோன்பு எனக்கு உரியது, அதுக்கு நானே கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நோன்பு மட்டும்தான் இறைவனுக்கு உரியதா? தொழுகை அவனுக்கு உரியது இல்லையா கேட்கிறாரு. நோன்பு எனக்கு உரியதுன்னா தொழுகை மற்றதெல்லாம் யாருக்கு உரியது அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாமே இறைவனுக்கு உரியதுதான், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா நோன்பை பொறுத்த வரைக்கும் பிரத்யேகமா சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா, ஒருத்தன் தொழுகிறானா இல்லையாங்கிறது உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியும். சொல்லுங்கதா, ஹஜ்ஜி போறானா இல்லையாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நோன்பு வச்சுக்கிறானா இல்லையாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். நான் நோன்பு வைக்காமலே இப்படி இருந்தான்னு செய்வீங்க, நோன்பு வைக்காமலே இப்படியே ஆத்து போன மாதிரி நடிச்சா என்ன செய்வீங்க? நோன்பு வச்சா நினைச்சுக்கிருவீங்க. நோன்பு வச்சுட்டா ஃப்ரெஷ்ஷா இருந்தான்னு வைங்களேன், இவன் நோன்பு வைக்கலன்றீங்க. இப்ப இந்த நோன்பு இறைவனுக்காக மட்டும் செய்யறது அதுல மட்டும்தான் இருக்கு. தொழுகை கூட ஒருத்தன் நடிச்சு முனாபிக்கு கூட தொழுவான், முனாபிக்கு நோன்பு வைக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் காலத்துல முனாபிக்கு இருந்தானா அவன் தொழுவான். ஏன்? அது அட்டெண்டன்ஸ் வரணும் அவனுக்கு, கணக்கு நானும் உங்க ஆள் தான். அவன் அல்லாஹ்வுக்கு தொழுவான் இல்ல, அவன் எதுக்கு தொழுகிறான்? இந்த அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்மள முஸ்லீம் லிஸ்ட்ல வச்சுக்கிடுவாங்க. சாப்பிடாம இருப்பானா நோம்போட சொல்லிக்கிடுவான், நோம்பா இருப்பான வீட்டுல நல்லா மேய்ஞ்சிட்டு தொழு வந்துடுவான். அப்ப இந்த நோன்பு என்பது மற்ற வணக்கங்கள் எல்லாம் அவன் வணக்கம் செய்யறானா இல்லையான்னு கண்டுபிடிக்க இயலாது. நோன்பு வைக்கிறவன் மட்டும்தான் 100% அல்லாஹ்வுக்கு வைப்பான். வேற எந்த வணக்கம் இருந்தாலும் நம்மள அர்த்தம் பார்க்கணும். பெருமைக்கு அஜிக்கு போறவன் இருக்கிறான், தொழுகும் போதே என்ன 4 பேர் ஒரு மாதிரியா பார்த்தாங்கன்னா சாட்டா தொழுவான், நீட்டி தொழுவான். எதுக்காண்டி? 4 பேர் பாக்குறானோட அப்படி ஒரு மாதிரியா நிக்கிறது. இது சைத்தான் நம்மளை கெடுத்துறான். நோன்புல நம்ம மட்டும்தான் வழங்குதா? நோன்பு வச்சோம் ரமலான்லயாவது வச்சிருப்போம், நம்பிக்கை வச்சிடறோம். ரமலான் இல்லாத நாள் நோன்பு வச்சீங்களா இல்லைன்னு யாருக்கா தெரியுமா? ரமலான்ல எல்லாரும் வச்சிருப்போம் என்கிற ஒரு கணக்குல தெரிஞ்சிருவீங்க. அது அந்த மாசத்தினால ஒரு ஊகங்களாவது வருது. ரமலான் இல்லாத நோன்பு வச்சோம்னா நோன்பு வச்சவனையும் தெரியாது, வைக்காத நமக்கு தெரியாது. அப்ப நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு உரியதுங்கிற கருத்து என்னன்னா, அதுல மட்டும்தாண்டா எனக்கு உரியதாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற, மற்ற எல்லாத்துலயும் உனக்கு முகஸ்துதி வந்துருது, அடுத்தவனை பார்க்க ஆரம்பிச்சிடுற, அதனால நானே உனக்கு கூலி தர்றேங்கிறான். அதான் டிஃபரெண்ட்.